வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே 27வது எபிசோடாக எங்கு நடந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடந்த அதிபயங்கர திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் இரவில் தனியாக வந்த நபருக்கு 2 துஷ்ட ஆத்மாவிடம் மாட்டிய நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தாங்க 27வது எபிசோடாக நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிதா என்கின்ற நமது தோழி தாங்க இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2015 காலகட்டத்தில் நடக்குதுங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கவிதாவுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கவிதாவின் சின்ன அண்ணனுக்கு தாங்க நடக்குது. ஒரு சில காரணத்தினால தோழி கவிதா அவங்களுடைய ஊரையும் அவங்க அண்ணனுடைய பெயரையும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அண்ணனுடைய பெயரை சொல்லாமலே இந்த சம்பவத்தை நம்ம தொடர போகிறோம். கவிதாவின் குடும்பத்தை பற்றி பார்க்கணும்னா 2 அண்ணன், அக்கா, கவிதா, இவங்க 4 பேரும் இருக்கிறாங்க வீட்டில். கவிதாவோட பெரிய அண்ணன் பார்த்திங்கன்னா விவசாய வேலைக்கு போவாருங்க. சின்ன அண்ணன் என்ன வேலைக்கு போவாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறாருங்க. பத்திரிக்கையெல்லாம் அடிப்பாங்களே அந்த ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துட்ருக்காருங்க. அவங்க சின்ன அண்ணனை பற்றி சொல்லணும்னா காலையில் 9 மணிக்கு போனாருன்னா இரவு ஆகி தான் வருவார். ஒவ்வொரு நாள் சீக்கிரமாக வந்துடும், ஒவ்வொரு நாள் 11-12 மணி அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு. அப்படி தாங்க சம்பவத்தன்று கவிதாவோட சின்ன அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது மாதிரி காலையிலேயே கிளம்பி அவருடைய வேலைக்கு போகிறாருங்க. அன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமானதுனால இரவு ஒரு 12 மணியை போல் வராருங்க. அவர் 12 மணிக்கு எப்படி ஒரு கிராமத்துக்கு போவார்னா, அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க கிராமத்துக்கு போகணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அப்படி தாங்க அவர் இறங்கி அவர் வீட்டுக்கு போவார். அன்றைக்கி 12 மணி ஆனதுனால அவங்க கிராமத்துக்கு வர்ற பஸ்ஸு, ஏன்னா கிராமத்து பக்கம் போனால் 10 மணியோட நிப்பாட்டிடுவாங்க. கொஞ்சம் லாங்கில் போகிற பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ்னால் அவங்க ஊர் வழியாக தாங்க போகணும். அந்த பஸ்ஸில் ஏறி அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து போயிட்டுருக்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பார். அவருக்கு எய்த்த மாதிரி ஒரு 2 நபர் நின்றுட்டுருக்காங்க. இவர் யதார்த்தமாக கையில் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு பேக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. எய்த்த மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருந்தோன்னே அவங்க 2 பேருமே இவரை கூப்பிட்டு பக்கத்து ஊரை சொல்லி ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. இவரும் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்ரு போகணும், நீங்கள் எப்படி போவீங்க, கார் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 நபரும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் பார்த்து போங்கங்கிற மாதிரி கவிதாவோட அண்ணன் சொல்லிவிட்டு போயிட்டுருக்காருங்க. அதாவது எப்படின்னா, அவர் போகிற வழி பார்த்திங்கன்னா 2 பெண்டு கிராஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு பெண்டில் தான் அந்த 2 நபர் நின்றுட்டுருக்காங்க. இவங்கள்ட்ட அந்த பதிலை சொல்லிவிட்டு 2வது பெண்டு, அதாவது வளைவில் திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி பார்க்கும் பொழுது அந்த 2 நபரும் காணுங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வளைவுக்கும் 2வது வளைவுக்கும் சும்மா ஒரு 5 நிமிஷம் கேப்பு தான் இருக்கும். அந்த 5 நிமிஷம் கேப்பில் இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த 2 நபரையும் காணுங்க மாதிரி இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேர் அதிர்ச்சி ஆகிருக்குங்க. என்னடா அது, இப்போ தான் நம்ம அட்ரஸ் சொல்லிட்டு வரோம், அதுக்குள்ளே 2 பேரும் எங்கே காணும், நம்மளை கிராஸ் பண்ணி எந்த காருமே இந்த பக்கமும் போல் இங்கேயும் போல், எப்படி எங்கே காணுமேன்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. 2வது பெண்டை கிராஸ் பண்ணும் பொழுது அட்ரஸ் கேட்ட 2 நம்பரும் அவருக்கு முன்னாடி நடந்து போகிற மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. என்னடா முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்மள்ட்ட அட்ரஸ் கேட்ட அந்த 2 நபர் தானா, இல்லை இது வேற ஆளா ஆன்ட்டு கொஞ்சம் அந்த குழப்பத்திலேயே போயிட்டுருக்காருங்க. அவங்க அந்த 2 நம்பர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டு ஒன்று இருக்கும். அந்த கட்டில் போனால் அவங்க கிராமத்துக்கு போயிடலாம். அந்த கட்டில் திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கு போயிட்டு எப்பொழுதும் போல் போயிட்டு கை காலெலாம் கழுவிட்டு சாப்பிட போயிருக்காருங்க. சாப்பிட்டுட்டு
படுத்த பிறகு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன், அவங்க அக்கா எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கவிதாவோட சின்ன அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா என் பின்னாடியே வரீங்க, எதுக்குடா இங்கே வரீங்க, நான் தான் அட்ரஸ் சொல்லிட்டு வந்தேனே, என்ன சும்மா என்கிட்ட வந்து கேட்குறீங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. எதுக்கடா என்னை கூப்பிடுறீங்க கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. பெரிய அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, என்னடா இவன் திடீர்னு தூங்கிட்டு இருந்தவன் இப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சின்ன அண்ணன் படுத்திருக்க இடத்துக்கு போயிட்டு, என்னாச்சுடா, ஏன் இப்படி கத்துற, என்னன்னா அங்கே பாருண்ணா அந்த 2 பேரும் வந்து நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது தான் என்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா மறுபடியும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் பார்த்தா இப்போ பாரு நம்ம வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு என்னை கூப்பிடுறாங்க, அட்ரஸ் கேட்குறாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் திரும்பி பார்க்காரு. இவரு உங்கள் அண்ணன் பெரிய அண்ணனுக்கு எதுவுமே தெரியலங்க. இவர் அதே தாங்க சொல்லிட்டு இருக்காரு. இவரும் வெளியில் போயிட்டு ஆடா வெளில போய் பார்ப்போம். ஏப்பா எனக்கு பயமாக இருக்குண்ணே, நான் வரலண்ணே, அவன் என்னை கூப்பிட்றான், அவங்க ஊருக்கு கூப்பிட்றான், நான் வரலங்கிற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டாங்க. இவரும் பக்கத்துலேயே படுத்துருக்காரு. சரி இப்போ தம்பி வந்து ஏதோ பயந்துகிட்டு இருக்காம்பளி இருக்குது, நம்ம அங்கே பக்கத்துலேயே படுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்க பெரிய அண்ணனும் பக்கத்துலேயே படுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகலான்ட்டு வெளியில் போயிருக்காருங்க. ஏன்னா அவங்க கிராம பக்கம்லாம் எல்லாருமே கொஞ்சம் அவுட்டரில் தான் போவாங்க. திரும்பி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கட்டை மாதிரி இருக்குங்க. அந்த கட்டையிலே தாங்க உட்காந்துருக்கிறாரு. கவிதாவோட பெரிய அண்ணன் என்ன பண்ணுறாரு, விவசாய வேலைக்கு போகணும்னா கொஞ்சம் நேரத்தோடு எழுந்திரிச்சு போவாங்க. ஒரு நேரத்தில் எழுந்திரிச்சு போகும்பொழுது என்னடா படுத்துருந்தவன் திடீர்னு இங்கே எழுந்திரிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வெளியில் போயிருப்பான், விவசாய வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. மற்றவங்களாம் எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யார் சின்ன அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏதாவது பார்த்து அப்படியே வெறிக்க பார்க்குறது. அதான் 4 பக்கமும் பார்க்குறாரு. பார்த்து சிரிக்கிறாரு. தனக்குள்ளே என்னமோ ஏதாவது பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் கவிதா மட்டும் தான் இருக்கிறாங்க. இவரை வந்து ஒரு சின்ன அண்ணனை கவனிக்கிறாங்க. அண்ணன் வந்து ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போகமுட்டுறாருங்க. வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டை சுற்றி வந்துட்டுருக்காரு. வீட்டுக்குள்ளேயே போகிறதில்ல. சாப்பாடு கொடுத்தாலும் வீட்டுக்குள்ளே போகாமல் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றது போகிறது அந்த மாதிரி பண்ணுறாரு. சிரிக்கிறாரு. தானாக ஏதோ பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்தோன்னே கவிதாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. பெரிய அண்ணன் வரட்டும் சொல்லலாம். விவசாய வேலைக்கு போனாங்கன்னா ஒரு 2:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க மதியானமாக. அதே மாதிரி அவங்க அண்ணனும் பெரிய அண்ணனும் வந்துட்டாருங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேலைக்கு போகல சின்ன அண்ணன், நீ போனதுலேருந்து வீட்டுக்குள்ளேயே வரல, அந்த திணையில் தான் உட்காந்துருக்காங்க, ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, தானாக பேசுகிறது சிரிக்கிறது. சரி அதான் நானும் காலையிலே வேலைக்கு போகும்போது பார்த்துட்டு போனேன், ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அதட்டி கேட்குறாருங்க. என்னடா இப்படி நடந்துக்கிறேன், என்ன பிரச்சனை நான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ என்ன வேலைக்கு போகாமல் இல்லை ஒன்றும் இல்லை அதே தான் சொல்கிறாரு. மற்ற பதில் எதுவும் சொல்லலைங்க. பொழுது போதுங்க, இரவு பொழுது வர ஆரம்பிக்குது. சின்ன அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேசுகிறது சிரிக்கிறது. வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு இதை ஏதோ பார்த்து பயந்துருக்கான், நீங்கள் போயிட்டு திண்ணூறு போட்டுட்டு வாங்கன்னு சரின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் போயிட்டு திண்ணூறு போட்டு வந்திருக்காங்க. ஏதோ அந்த டைமில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்காரு. சாப்பிட்டு படுத்துருக்காருங்க. எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவை யாரோ படார்னு திறந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குங்க. டக்குன்னு அவர் பெரிய அண்ணன் முழிச்சு பார்க்குறாருங்க. தோணும் யார் அப்படி கதவை திறந்துக்கிட்டு வெளியில் இப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஹைலைட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போய் பார்க்குறாருங்க. இவர் நடந்து போயிட்டே இருக்காரு. கதவை திறந்தோன்னே எல்லாருமே முழிச்சிட்டாங்க. அவங்க அக்காவும் இவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால இவங்க பார்க்க வந்திருக்காங்க. இவர் இப்படி போனோன்னே கவிதாவுடைய அண்ணனும் அவருடைய அக்கா வீட்டுக்காரும் 2 பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. நிற்க முட்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டே இருக்காரு. இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. எங்கே போய் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வளைவு இருக்குங்களே, அந்த வளைவில் போயிட்டு நின்றுக்கிட்டே இருக்காருங்க. இவங்க 2 பேருக்குமே ஒன்றும் புரியல. என்னடா இவன் அங்கே போய் அந்த வளைவில் போய் நின்றுட்டு இருக்கானே, சம்மந்தம் இல்லாமல் அங்கே போய் நிற்கிறான். இவர் போயிட்டு என்னடா எதுக்குடா இங்கே வந்து நிற்கிற என்னடா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இங்கே என் பொருள் ஒன்று காணா போயிடுச்சு, அதான் தேடிட்டுருக்கேன்ங்கிற மாதிரி அவங்க பெரிய அண்ணன்ட்ட சொல்லியிருக்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு படுக்க வச்சு இரவு பொழுது முடிஞ்சிருச்சு. இப்படியாவே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்காங்க. இவரும் ஒரு 2-3 கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. சரியாகல. சரி இதுக்கப்புறம் ஏதோ இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அவங்களும் டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்பயுமே இப்படி தான் இருக்கார். அதே சேம் இது நைட்டு கிளம்பி எங்கேயாவது
நடந்து போகிறது அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே ஒரு 6 மாதம் காலம் போயிட்டுச்சுங்க. சின்ன அண்ணன் நடந்துக்கிறது வந்து ஒரு 6 மாதம் காலம் அப்படியே போயிட்டுருக்குங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறாங்க. அதே தான் சொல்கிறாங்க, இவன் இது கொஞ்சம் மைண்டில் பிரச்சனை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்ங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்னடா பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இப்படியே தான் இருக்கானே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் விவசாய வேலைக்கு போகும் பொழுது அங்கே இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் கூட வேலை பார்க்குற ஒரு ஐயா சொல்லியிருக்காருங்க, நான் ஒரு கோயில் ஒன்று சொல்கிறேன், அந்த கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு பூசாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு சொல்லி என்னான்னு கேட்டுப்பார். அங்கே பொழுது சரி நானும் போய் காமிக்கிறேன்ங்கிற மாதிரி அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டே பூசாரிக்கிட்ட போய் பேசியிருக்காருங்க. தம்பி வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறான், போய்க்கிறான். இதெல்லாம் நாங்களும் இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் போயிட்டு முடிகயிறு அதெல்லாம் போட்டிருக்கோம். போய் அந்த முடிகயிறு போடும்போது தான் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஆகிருக்கான். சரி மைண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்கோம். இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சரி நான் வந்து வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அவரை உட்கார வச்சு பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் அந்த மாந்திரிகம் விஷயம்லாம் அந்த பூசாரிக்கு தெரிஞ்சிருக்குங்க. சில பூஜைகள்லாம் செஞ்சுருக்காருங்க. செய்யும் பொழுது தாங்க ஒரு விஷயத்த அந்த மாந்திரிகர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவோட சின்ன அண்ணன் உடம்புல 2 துஷ்ட ஆன்மா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுதுங்க. மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறார், இந்த 2 ஆத்மா உங்கள் சின்ன தம்பி உடம்புல எப்படி வந்துச்சுங்கிறது அதையும் நான் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சு வந்துட்டு இருக்கும் பொழுது வர வழியில் 2 நபரை பார்த்துருக்காரு. 2 நபரும் இவர்கிட்ட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. சொல்லிட்டு வரும் பொழுது அந்த 2 நபர் இவர் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அந்த 2 நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு 2 பேருமே இறந்த ஆத்மா அந்த வளைவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சின்ன தம்பியை பின்தொடர்ந்து வந்திருக்கு. விடிய காலையில் இவர் எழுந்திரிச்சு வெளியில் வந்தோன்னே, ஏன்னா வீட்டுக்குள்ளே வர முடியல, விடிய காலையில் எழுந்திரிச்சு வெளியில் போகும் பொழுது அவர் உடம்ப ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ளே வந்திருக்கு. எவ்வளோ நாள் நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலு அங்கே இங்கே போயிருக்கீங்க. இதை வந்து நம்ம இங்கே வச்சு சரி பண்ண முடியாது, கோயிலுக்கு அழைச்சிட்டு வாங்க, அங்கே ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு மக்கிய நாள் ஒரு சில பூஜையெல்லாம் செஞ்சோம்னா அந்த ஆத்மாவை வெளியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னைக்கு வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துங்கங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லிட்டு போகிறாருங்க. அவர் சொன்ன நாளும் வருதுங்க. அன்றைக்கி நைட்டு கவிதாவோட பெரிய அண்ணனும் பாதிக்கப்பட்ட சின்ன அண்ணனும் 2 பேருமே அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுவதும் அந்த கோயிலையே தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கும்போது பெரிய அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை நிறையா பார்க்குறாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. கோயிலு கேட்டு மாதிரி போட்டு அடைச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த கோயிலை சுற்றி வர ஒழிஞ்சு நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக ஒரு போட்டு தூக்கமே இல்லைங்க. ஒரு பாதிக்கப்பட்ட அவங்க சின்ன அண்ணனுக்கு என்னடா இப்படி தூங்காமல் இப்படி சுற்றி வரானு சொல்லிட்டு இவரும் ஓரளவுக்கு தூங்கலை, அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. காலையில் பூசாரி வராருங்க. அவரை உட்கார வச்சு ஒரு சில பூஜையெல்லாம் போடுறாங்க. அப்போதாங்க கவிதாவோட சின்ன உடம்புல அந்த 2 ஆத்மாவும் வருதுங்க, பேச ஆரம்பிக்குதுங்க. பூசாரி கேட்குறாரு, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக அந்த பையன் உடம்புல வந்திருக்கீங்க என்னன்னு கேட்கும் பொழுது, நாங்கள் 2 பேருமே பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தோம், கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்துட்டோம். அன்னைக்கு இவர் வந்துட்டு இருக்கும் பொழுது இவரை நாங்கள் பின்தொடர்ந்து உடம்பை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம்ங்கிற மாதிரி 2 ஆத்மாவும் சொல்லுதுங்க. பூசாரி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வந்துட்டீங்க, அந்த பையனை விட்டு வெளியில் போங்க. அங்கே பொழுது இல்லை நாங்கள் போகலையா, நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் இந்த உடம்பை விட்டு போகணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, ஒன்றும் வேண்டாம், நான் அந்த பையன் உடம்புலேயே இருக்கிறோம், ஆனால் அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்கள் இந்த பையனை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுமே, சரி நாங்கள் இந்த பையனை விட்டு போகிறோம், எங்களுக்கு வந்து பிரியாணி சரக்கு வேணுங்கிற மாதிரி அந்த 2 ஆத்மாவும் சொல்லியிருக்கு. சரி நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை விட்டு ஒரு கடையில் போயிட்டு பிரியாணி 2 பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வந்து வச்சோன்னே அந்த 2 பாட்டிலையும் கடன்னு குடிச்சிருக்காருங்க. யார், கவிதாவோட சின்ன அண்ணன் 2 பாட்டிலையும் கடன்னு குடிச்சிட்டு அந்த 2 பாட்டிலும் பிரியாணியும் ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமாக அள்ளி தின்னு இருக்காருங்க. தின்னுட்டு ஸ்டியான்னு கேட்டிருக்காருங்க பூசாரி, நான் முடிச்சிட்டேன், இப்போ உனக்கு என்ன வேணும், போதுங்க, நான் இந்த பையனை விட்டு போகிறேன்ங்கிற மாதிரி அந்த 2 ஆத்மா சொல்லுது. அந்த பூசாரி சொன்னதுமே டக்குன்னு அவங்க சின்ன மயங்கி விழுவுறாரு. அவரை தூக்கி பூசாரி உடனே கொஞ்சம் திண்ணூர் போட்டுவிட்டு யார் என்னன்னு கேட்கும்போது அப்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கார், அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக இருக்கார், இன்னும் ஒரு மாதிரி தெரியாத மாதிரி தான் இருக்கார். பெரிய அண்ணன்ட்ட சொல்கிறாருங்க, கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த 2 ஆத்மாவும் இவரை விட்டு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நைட்டு வரும் பொழுது கொஞ்சம் பார்த்து வர சொல்லுங்கள், வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது கொஞ்சம் நேரத்தோடு வர சொல்லுங்கள், இரவு
நேரத்தில் வந்ததுனால தான் இந்த துஷ்ட ஆன்மாக்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளோ நாள் பாடாப்பட்டிருக்காரு. அதனால் வேலைக்கு போனாலும் கொஞ்சம் நேரத்தோட வீட்டுக்கு வந்து இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே கயிறை கட்டி விட்டு சாமிக்கிட்ட வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு தகுடு அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காருங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஒரு வாரம் காலம் ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிவாகிருக்காரு. அதுக்கப்புறம் ரெகுலராக அவருடைய ரெகுலர் வேலைக்கு போயிருக்காருங்க. அவர்கிட்ட சொல்லி தான் இருக்காங்க, இது மாதிரி கொஞ்சம் உனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரத்தோட வாங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே நேரத்தோட வந்துடுவார். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆகி வேலை பார்க்குற பக்கத்துலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்குங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த தோழி கவிதாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.